ஹலோ ஏடுஸ், இந்த வீடியோவில் ஒலாமானா என்ன, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, என்னென்ன மாடல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, அதை யூஐயில் இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ஒலாமாவை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பேசிக்கான ஏஐ டூல் டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒலாமாங்கிறது ஒரு டூல். அது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, ஏஐ மாடல்ஸை லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால இங்கே க்ளவுடுங்கிற ஒன்று தேவையே படாது. க்ளவுடு தேவையில்லனாக்க நீங்கள் எதுக்குமே பே பண்ண தேவையில்ல. இந்த லிமிட்டேஷன் எதுவுமே இருக்காது. சரி, இந்த மாதிரி லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குனாக்க, டோட்டலி ஃப்ரீ. நீங்கள் எந்த மாடலில் வேணாலும் ஃப்ரீயாக உங்கள் லோக்கல் மிஷினில் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இன்டர்நெட் இல்லாமலேயே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு டேட்டா ரொம்பவே செக்யூர்டாக இருக்கும். இப்போது நிறைய கம்பெனி இந்த டூலை தான் யூஸ் பண்ணி ஏஐ டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஒலாமா ஈஸியாக எல்லா டூலோடையும் இன்டெகிரேட் ஆகிடும், எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோடையும் இன்டெகிரேட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் அண்ட் ஏபிஐ ரெக்வஸ்ட் ஈஸியாக நீங்கள் எந்த டூலை வேணாலும் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அட்வான்டேஜ் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, ஒலாமா லோக்கலில் ரன் பண்ணுறதுனால ஐஸ்பெக் லேப்டாப் வேணும், இல்லைனா டெஸ்க்டாப் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 GB ரேம் i5 i7 ரன் பண்ணிங்கன்னா ஒரு மீடியம் ஸ்பீடு தான் இருக்கும். இதுவே ஒரு GPU இன்ஸ்டால் பண்ணி கொஞ்சம் ஐஸ்பெக் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா உங்களோட ரெஸ்பான்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஏஐ யூஸ் பண்ணலாம். இப்போது லோ ஸ்பெக்கில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் ஸ்லோவாக இருக்கும், அதோட யூசேஜ் உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனாக தான் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, லோக்கலில் இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே கம்மியான பேராமீட்டர்ஸ் தான் கம்பேர் வித் க்ளவுட். ஸோ இந்த ரெண்டு தான் பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஒலாமா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு ப்ரீ ரெக்வஸ்ட்டாக பைத்தான் 3.7க்கு கிரேட்டராக இருக்கணும். அதை நீங்கள் நிறைய டுட்டோரியல் யூடியூப்லேயே இருக்குது, பார்த்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க பைத்தானை. செகண்ட் என்னன்னாக்க, டேரெக்டாக நீங்கள் க்ரோம் போயிட்டு ஒலாமா.comனு கொடுத்தீங்கன்னாக்க அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஓப்பன் ஆன உடனே அங்கேயே டவுன்லோடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாக்க இது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஃபார் விண்டோஸ்னாக்க நீங்கள் விண்டோஸ் கிளிக் பண்ணிட்டு மேக்னாக்க மேக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுத்த உடனே இன்ஸ்டால் ஆகும். எனக்கு ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறத டபுள் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் டபுள் கிளிக் பண்ண உடனேவே ஒரு விண்டோஸ் வரும். அந்த விண்டோவில் நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால அகைன் அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். இன்ஸ்டால் கொடுத்தா அது இன்ஸ்டால் ஆகிடும். அரௌண்டு 2 to 3 GB தான் இருக்கும். அந்த ஸ்பேஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு எப்படி சொல்லி பார்க்கணுன்னாக்க, டேரெக்டாக போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். கமாண்ட் ப்ராம்ப்ட் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லணும்னா சிஎம்டின்னு சர்ச்சில் செக் பண்ணிங்கனாக்கா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடும். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒலாமான்னு டைப் பண்ணிங்கன்னா அதோட யூட்டிலிட்டிஸ்லாம் வரும். அதாவது என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் ஒலாமா லேட்டஸ்ட் வேர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதை யூஸ் பண்ணிங்கனாக்கா இப்போ 0.5.4 அவங்க வீக்லி ஒரு அப்டேட் தருவாங்க, 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி அப்டேட் தருவாங்க. நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அதுக்கு லிங்க் வந்துக்கிட்டே இருக்கும், அப்டேட்டுன்னு கொடுத்தா அப்டேட் ஆகிடும். உங்களை தான் ஒலாமா இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. இப்போது என்னென்ன மாடல்ஸ்லாம் ஒலாமாவில் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ தான் நீங்கள் எந்த மாடல் எதுக்கு யூஸ் பண்ணணும், அதை எப்படி புல் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண வெப்சைட்குள்ளேயே போயிட்டு இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மாடல்ஸ்னு இருக்கும். அந்த மாடல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இருக்கிற எல்லா மாடல்ஸும் ஓப்பன் சோர்ஸ், இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. இருக்கிற எல்லா மாடல்ஸுமே வந்துடும். இதில் 5.3ங்கிறது மைக்ரோசாஃப்ட், குவின்னுங்கிறது மாடல்ஸ் அலிபாபாவோட குரூப் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. அடுத்தது லாமாங்கிறது மெட்டாவோட மாடல்ஸ். இதெல்லாம் இவ்வளோ மாடல்ஸ் இப்போ ஓப்பன் சோர்ஸில் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் இந்த மாடல் நான் லோக்கலாக இன்ஸ்டால் பண்ண போகிறேன்னாக்கா இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே கமாண்ட் இருக்கும், அது ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கனாக்க புல்லிங் மேனிஃபெஸ்ட்னு வரும். ஸோ இது ஒரு பார்த்தீங்கன்னா 42 GB. ஸோ இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுத்துக்கும், இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒலாமா 3.3 42 GB இருக்குது. அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ப்ளஸ் அவ்வளோ ஸ்பேஸ் தேவையில்லை என்னோடய யூஸ் கேஸ்னு வச்சுக்கோங்களேன். நான் சும்மா டெமோ தான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நான் ஒலாமா 3.2 2 GB தான் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணேன். அதுக்கு
ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒலாமா போயிட்டு இது 3.3யா, நான் டேரெக்டாக 3.2க்கு போனேன். அந்த 3.2லேயே வந்து என்ன பேராமீட்டர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். 1 பில்லியன் பேராமீட்டர்னா 1.3 GB இருக்கும், 3 பில்லியன் பேராமீட்டர்னா 2 GB இருக்கும். நீங்கள் இப்போ வந்து 1 பில்லியன் கூட இன்ஸ்டால் பண்ணலாம். நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து எந்த கமாண்ட் ரன் பண்ணணுமோ அதை காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே 3.2ஓட ஹையஸ்ட்டு நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கனாக்கா என்ன ஹையஸ்ட் பேராமீட்டரோ அது இன்ஸ்டால் ஆகிடும். பேராமீட்டர்னால் ஒன்றும் இல்லை, அந்த மாடலோட சைஸ் பில்லியன்ஸில் இருக்கும். அதனால் அது பில்லியன்ஸ்னாக்கா அவ்வளோ மாடல் அவ்வளோ டேட்டா வந்து அது வச்சுருக்கு, அவ்வளோதான். சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ஒலாமா ரன்னுன்னு கொடுத்தீங்கனாக்கா அது இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ ஒலாமா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன மாடல்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஒலாமா லிஸ்ட்டுன்னு கொடுங்க. அது இன்ஸ்டால் ஆன எல்லா மாடல்ஸும் காட்டும். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 3 மினிட்ஸ் இதுதான் லேட்டஸ்ட்டாக புல் பண்ண மாடல். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு கமெண்ட் என்னென்னா ஒலாமா ஷோ மாடல் நேம் கொடுத்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துடும். என்ன பெராம் இருக்குது, என்ன மெத்தட்லாம் அது யூஸ் பண்ணுது, அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா அது ஆர்கிடெக்ட் லாமா ப்ளஸ் வந்து கான்டெக்ஸ்ட் லென்த்து, பெராமீட்டர் என்ன, அது போக வந்து குவான்டைசேஷன், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் தரும். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னாக்கா நீங்கள் இப்போ ஃபைன் டியூன் பண்ணுறீங்கனாக்கா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல் கமெண்ட். உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல் கமெண்ட்ஸ்லாம் வேணும்னாக்கா கிட்டப் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒலாமா ரன்னுன்னு கொடுத்தீங்கனாக்க நீங்கள் எந்த மாடல், இப்போ என்கிட்ட 3 மாடல் இருக்குது, லாமா 3.2, 3 அப்புறம் 5ன்னு. நான் வந்து 3 இப்போ ரன்னுன்னு கொடுத்தனாக்க இதுலேயே வந்து யூஐ வந்துடும். அதாவது என்னென்னா நீங்கள் ஏஐ கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வந்துடும். இது வந்து கொஞ்சம் ஸ்பெக்கு கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பீடு நீங்கள் அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது, பட் மீடியமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக கேள்வி கேட்டுக்கலாம். நான் வந்து வாட் இஸ் கிரிக்கெட்டுன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து அது வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு ஏஐயாக தந்தது, நாட் சர்ச் ஃப்ரம் தேர் டேட்டா. என்ன டேட்டா அதுக்கிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணி அது எனக்கு தந்துச்சு. இது வந்து இப்போ மாடல்கிட்ட நம்ம டைரெக்டாக லோக்கல் மிஷின்லேருந்து பேசுகிறோம் வித்தவுட் எனி க்ளவுட் சர்வீஸ். அதுவே வந்து பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயந்தான் இந்த ஒலாமாவோட. அடுத்து வந்து இப்போ என்னன்னாக்க ஒலாமாவில் வந்து எப்படி யூஐ ஆக்சஸ் பண்ணுறது பார்க்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டாக்கர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இந்த டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுறது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். நீங்கள் இந்த லிங்க்கில் போயிட்டு டாக்கர் டவுன்லோட் EXE ஃபைல் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது டவுன்லோட் ஆகிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால இப்போ டாக்கர் போயிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது ஒரு 2 GB கிட்டே இருக்கும் அந்த ஃபைல். அதை வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இன்ஸ்டால் பண்ணுறேங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டாக்கர் டேரெக்டாக நீங்கள் வந்து ஓப்பனே பண்ணிக்கலாம். அது உங்களோட சிஸ்டம்லேயே வந்து இருந்துடும், ஏன்னா இது டாக்கர் டெஸ்க்டாப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கே போகணுன்னாக்கா இந்த கிட்டப் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒலாமா வந்து நீங்கள் லோக்கல் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வந்து சர்வர்ஸ்லலாம் ஹோஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டாக்கர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து லோக்கல் கம்ப்யூட்டரில் தான் பண்ணுறோம். அதனால் நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு காட்டுற அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி நீங்கள் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிட்டா கமாண்ட் ப்ராம்ப்டில் டாக்கர் வந்து அக்சஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து டாக்கர்னு கொடுத்தாலே போதும். டாக்கர்னு கொடுத்து அந்த கமாண்ட் கொடுத்தீங்கனாக்கா இது அவைலபிள் ஆகிடும். இந்த டாக்கர் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இது க்ரியேட் ஆகிருக்கும். அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி வெப் யூஐ க்ரியேட் ஆகும். அதை நீங்கள் சைன்அப் பண்ணிக்கணும். எனி ஜிமெயில் அக்கௌண்ட் ஆர் எனிதிங் நீங்கள் வந்து அதை சைன்அப் பண்ணிட்டு பண்ணிங்கனாக்கா ChatGPT மாதிரி ஒரு யூஐ தரும். எந்த மாடல் வேணாலும், அதாவது இது வந்து லோக்கலில் இருக்கிற ஒரு ChatGPT, ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிற ChatGPTன்னு நினச்சிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் மாடல்லாம் செலக்ட் பண்ணலாம், ப்ளஸ் வந்து அதிலே டெம்ப்ளேட்லாம் இருக்கும், எல்லாமே பண்ணலாம். ஸோ மாடல் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். இப்போ என்கிட்ட இருக்கிற 3 மாடலும் இங்கே வந்துடும். அந்த மாடலில் நீங்கள் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின் வேணுமோ அதை நீங்கள் ஈஸியாக கேட்டுக்கலாம். இப்போது வந்து லாமா நான் வந்து 3 இயர்ஸ் சூஸ் பண்ணிட்டு டெல் மீ எனிதிங் ஃபன்னி அப்படின்னு நான் போடுறேனாக்கா அது வந்து லோக்கலாக இருக்கிற மாடலில் வந்து சர்ச் பண்ணிட்டு ஏஐயோட ரெஸ்பான்ஸ் தரும். ஸோ இது வந்து யூஐயில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது. இப்படி தான் வந்து யூஐ ஆக்சஸ் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இது ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் வந்து டிலேடாக இருக்கும், பட் அதே தான் நான் மல்டிபிள் டைம் சொல்லிட்டேன், எல்லாமே வந்து டியூ டு தி ஸ்பெக் தான்.
இப்போது ஒலாமாவை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டூல் டெவலப் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு ஒலாமா வந்து ரன் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு ஒலாமா ஸ்டார்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா சர்வர் ரன் ஆகிடும். நான் ஆல்ரெடி ரன் பண்ணுறதுனால அதில் வந்து ஆல்ரெடி போர்ட் ரன் ஆகுதுன்னு சொல்லும். இது வந்து டிஃபால்ட்டு லோக்கல் ஹோஸ்ட் 11434 தான் வந்து அதோட ஐபி. நீங்கள் வந்து அதை போயிட்டு வந்து செக் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன். கிளிக் பண்ணி அந்த ஐபி கொடுத்தீங்கன்னா ஒலாமா இஸ் ரன்னிங்னு சொல்லி வரும். ஸோ இது ரன் ஆகுதுனாக்கா ஒலாமாவை வந்து நீங்கள் ஏபிஐ யூஸ் பண்ணிக்கலாம். பைத்தானை வச்சு நீங்கள் இந்த மாடல் ஆக்சஸ் பண்ணி உங்கள் யூஸ் கேஸுக்கு நீங்கள் எந்த டூல் வேணாலும் டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு ஏதோ ஒரு ஐடியை எடுத்துக்கோங்க. ஐடினா ஒரு பைத்தான் எக்ஸிக்யூஷன் சர்வர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு இந்த கோடை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி. அதை யூஸ் பண்ணி நீங்கள் இது வந்து வெரி பேசிக் இன்ட்ராக்ஷன் பேஸ்டு டூலு. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு டூலாக மாற்றணும்னா ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரீம்லைட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டூலாக கூட வெப் அப்ளிகேஷனாக மாற்றலாம். அது வந்து இதோட ஆட் ஆன். ஃபஸ்ட்டு வந்து இதை தெரிஞ்சுக்கோங்க, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டுமே இருக்கணும். ஜேசான் வந்து ரெஸ்பான்ஸாக வர்றது, ரெக்வஸ்ட் மாடலுங்கிறது ஏபிஐ சென்ட் பண்ணுறது. ஸோ இந்த 2 மாடலும் வந்து இந்த 2 மாடியூல்லையும் நீங்கள் வந்து மாஸ்டர் ஆகிக்கோங்க. அப்போ தான் வந்து ஏஐ வந்து ரெக்வஸ்ட் அனுப்பி ரெஸ்பான்ஸ் வாங்குறதுல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து இது வந்து டிஃபால்ட்டு நான் சொன்னேன்ல 127.0.11.434ங்கிற போர்ட்டில் வந்து இது டிஃபால்ட்டாக இருக்கும். API/generate தான் ஏபிஐ அக்சஸ் பண்ணுற யூஆர்எல். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் எந்த மாடல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஐயில் சூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் இங்கே மாடலை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ப்ராம்ப்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் யூசர் இன்புட்டாக தருவீங்க, அது இங்கே ப்ராம்ப்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ப்ராம்ப்டாக வரும். ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் கொஸ்டின் கொடுக்குறத அது ப்ராம்ப்டாக எடுத்துக்கும், அதுக்கு அது ஆன்சர் பண்ணுறதுக்காக இங்கே எடுத்துக்கும். இப்போ வந்து ரெஸ்பான்ஸை வந்து ஏன் ஸ்டேட்டஸ் பார்க்குறோன்னாக்க கரெக்டாக 200 போயிட்டு வருதான்னு பார்க்கணும். ஏன்னா லோக்கலில் சம்டைம்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இல்லைனா உங்கள் லேப்டாப் ஸ்பீட்னால ரெக்வஸ்ட் வந்து ட்ராப் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து இதை வந்து நீங்கள் ரெஸ்பான்ஸை வந்து ஜென்ரலாக கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வர அவுட்புட் மாதிரி வராது, 1 by 1 வரும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் வந்து கன்கேட் பண்ணி ஒரு அவுட்புட்டாக தரணும் யூசருக்கு. அதுக்கு வந்து இது வந்து என்ன பண்ணணுனாக்க 1 by 1 இருக்கிறத வந்து இட்ரேட் பண்ணி ஒரு ஃபுல் ரெஸ்பான்ஸாக வந்து ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். அவ்வளோதான். இது ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட்டு. இப்போ வந்து இன்புட் என்ன பண்ணணும்னா ஆஸ்க் மீ எனிதிங்னு சொல்லி கேட்கும். ஆஸ்க் மீ எனிதிங்னா ஹூ இஸ் விராட்னு கேட்டாக்க ஏஐயோட ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குனாக்கா விராட் கோலி சரி அப்படின்னு வரும். நான் உங்களுக்கு இதை வந்து ரன் பண்ணியே காட்டுறேன். இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்க் மீ எனிதிங் கேட்குதா, ஹூ இஸ் மோடி அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணுன்னா ஆக்சுவலாக முன்னாடி என்ன நடந்ததுன்னா டேரெக்டாக அக்சஸ் பண்ணோம். இப்போ ஏபிஐ மூலமாக அக்சஸ் பண்ணுறோம். என்ன நடக்குன்னா இந்த யூஆர்எல்லில் போய் ஹிட் ஆகி இந்த மாடலை சூஸ் பண்ணி அந்த மாடல்லேருந்து இப்போது நம்ம கேட்ட கொஸ்டினை ரெஸ்பான்ஸாக கன்கேட் பண்ணி இப்போ ஆன்சர் தரோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வரவே எனக்கு 1 to 2 minutes ஆச்சு. ஏன்னா என்னோடய ஸ்பெக் அப்படி ஜிபியூலாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக தான் சொல்லியிருக்கு. ஏஐ ரெஸ்பான்ஸ் 14th அண்ட் கரண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அந்த லோஸ்க்கு எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு மோடி கவர்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கு. இவ்வளோ கிரிட்டிசம், டிமானிட்டைசேஷன், குஜராத் ரைட், இந்த மாதிரி லெகசி, இது எல்லாமே இருக்கிற டேட்டாவை வச்சு அதுவாக சொல்லுது. இன்டர்நெட்டில் இருக்கிறது ப்ளஸ் அது ட்ரெயின் ஆன டேட்டாவை வச்சு அது சொல்லுது, நான் சொல்லலை. அப்புறம் வந்து இதுதான் வந்து பேசிக். இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரீம்லைட்டோ இல்லை ஃப்ளாஸ்க்லேயோ யூஸ் பண்ணி நீங்கள் ஏஐ டூலோ இல்லை ஏஜென்ட்டோ டெவலப் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாலுமே பிடிச்சிருந்ததுன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆர் ரொம்ப ஏஐ கற்றுக்கணுன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை அனுப்பிவிடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிடுங்க.